பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டான. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி, வணக்கம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நங்கூரம் வலையுறையினுடைய ஆசிரியர் அன்பு தம்பி முத்துப்பாண்டி நம்மோடு இருக்கின்றார். சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. அவன் பேரை யோசிக்கும் போது சொல்லும்போது ஒரு யோசனை வருது. என்னன்னு இல்லை, அவன் பொதுவாக அவங்கள நான் அதிகம் பார்த்தது நீதிமன்ற வளாகத்தில் தான் பார்த்தேன் தொடக்கத்தில். இப்போ நீதிமன்றத்தில் நடந்த சில விடயங்களை பேசுறதுக்கு தான்றப்போ ஒரு குழப்பம் வந்துச்சு. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு நேற்று நடந்தது நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட பிறகு இதற்காக இந்த வழக்கு அப்படின்னு கொண்டு வந்து நேர் நிறுத்துறது, அதாவது சிறைப்பாளரை நிறுத்தி குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்துறது தான் அந்த சம்பிரதாயம், அது நடத்துறது. அது அப்படி வந்தபோது அந்த வழக்கே அது சரியானது அல்ல, கிரவுண்டு சரி கிடையாது, இதுக்கான நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அந்த சரியானது இல்லை, நான் சிறைப்படுத்த முடியாதுன்னே சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் என்ன நடந்திருக்குதா உணர்றீங்க முதல்ல? அதாவது இந்த வழக்கில் இதே வார்த்தையை ஏற்கனவே நம்ம மாவட்ட நீதிமன்றம், அதாவது மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் நம்ம பிணை போட்டிருந்தோம். இப்போ இந்த வழக்கை 3 இடத்துல நடக்குது. இப்போ இது 3 டைமென்ஷன்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல மேஜிஸ்ட்ரேட், எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் அவங்களும் ஒரு பெண் நீதிபதி, அவங்க ரிமாண்ட் செய்கிறாங்க. எதுனா நம்ம இந்த டிஜிபி அலுவலகத்தில் சண்டை போட்டதில் அவங்க ரிமாண்ட் கத்தியால கிழிச்சதுக்காக செய்யப்பட்ட வழக்கில் நம்ம சைதாப்பேட்டை எழும்பூர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிமாண்ட் பண்ணும்போது நம்ம வச்ச வாதம் அவங்க எல்லாருமே இப்போ தொலைக்காட்சிகள்லேயே போட்டது என்னென்னா, இதாக பேசுனது, ஆபாசமாக பேசினார் பொதுவெளியில், அதுபோக கொடுங்காயங்களை ஏற்படுத்துறது போல் நடந்துக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்க, 2 பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது இவங்களுக்கு என்ன செக்ஷன் போட்டாங்களோ அதே செக்ஷன் தான் அவங்க எதிர்த்தரப்புக்கும் போட்டாங்க. யாராவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த அந்த 5 பேர் சண்டை போட்டவங்களுக்கும் அதே தான் போட்டாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, இப்போ இவங்களுக்கு இருக்கிறது மாதிரி நமக்கும் இதாக இருக்கும், அப்போ இங்கே மேஜிஸ்ட்ரேட்டே பெயில் கொடுத்துருவார், நம்ம வந்துடுவோம்னு நினச்சிட்டு தான் சாதாரணமாக இருந்தோம். அப்போ அந்த பக்கம் இரவுல போய் உங்களுக்கு கைது செஞ்சாங்க 2 நாள் கழிச்சு இந்த வழக்கில். அப்போவே தெரிஞ்சு இது ஏதோ ஒரு ஜோடனையை செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஏதோ ஒன்று செய்கிறாங்க. ஆனால் நம்ம மேஜிஸ்ட்ரேட்ட முறையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மேஜிஸ்ட்ரேட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க 307 போட்டிருக்காங்க, அதுக்கு எனக்கு வெளியில் விடுவதற்கான அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ போய் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த காவல்துறை சேர்த்து ஜோடிச்சிருக்கிறாங்க, ஒரு புது வழக்கு ஒன்றை ஜோதிச்சு ஒரு பொய்யான வழக்கை கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இவங்க இதை பொய்யான வழக்குன்னு இவங்க சொல்வதற்கான அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இல்லாதனால அவங்க அதை இது பண்ணிட்டாங்க, ரிமாண்டுக்கு கொடுத்துட்டாங்க, ரிமாண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, ரிமாண்டு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்னன்னா, இங்கே போட முடியாது பெயில், எங்கன்னா நம்ம எழும்பூர் நீதிமன்றத்தில் போட முடியாதனால நம்ம மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் செஷன்ஸில் நம்ம போட்டோம். அப்போ அங்கே போடும்போது இதே போல் அவர் மேலே நில அபகரிப்பு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க முறையிட்டாங்க. அவரை வெளியில் விடக்கூடாது, அவர் இதுக்கு முன்னாடி இது மாதிரியான தப்பான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அவர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர், நில அபகரிப்பு செய்கிறவர்னு நீதிமன்றத்தில் சொல்லும்போது அங்கே உரிமையல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்டார், அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே எந்த இடத்துல ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னோடனே ராயப்பேட்டால ஒரு இடத்துல ஈடுபட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வழக்கில் அவர் பேர் இருக்கா எஃப்ஐஆரில் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இவங்க 2 தரப்பு சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் தரப்பு, திலீபன் தரப்பு அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா, அதாவது இந்த இடத்துல இது பண்றது அவங்க இந்த வழக்கில் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இடத்துக்காரங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இடத்துக்காரங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இடத்துக்காரங்க இவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்புறம் இவரை ஏங்க அதில் சேர்க்குறீங்க, இது நீங்கள் இந்த வழக்கை இங்கே இதை பேசாதீங்க, இதோட சேர்க்காதீங்க, இந்த வழக்கு மட்டும் பேசுங்க, டிஜிபி சண்டை வழக்கு நடந்ததை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வழக்கு ஏற்கனவே அவங்க அதை முறையிட்டாங்க, எங்கன்னா இவங்கள்ட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்திலே முறையிட்டாங்க, அதை அந்த நீதியரசரே ஏற்கலை. அப்போ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது வரைக்கும் எஃப்ஐஆரில் இவர் பேர் இல்லைன்னு தெரிஞ்சு, இருந்திருந்தால் அதை காமிச்சிருக்க முடியும் அவங்களால. அப்போ அப்பயே எஃப்ஐஆரில் ஒரு பேர் இல்லை. சரி, இது ஒரு புறம் நடந்துருச்சு, நம்ம அங்கிட்டு பெயில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இவர் ஆணையர் குண்டாஸ் போட்டு சிறைப்படுத்திட்டார்.
குண்டாஸ்ல சிறைப்படுத்தினதுக்கு பிறகு திங்கக்கிழமை பெயில் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா குண்டாஸ் வழக்காயிட்டதுனால அவர் பெயில் கொடுக்க முடியாது. யாரு? செஷன்ஸ் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பெயில் கொடுக்க முடியாதனால நீங்க குண்டாஸ் போர்டுக்கு போயிருங்க, அங்க போய் உடச்சிக்கங்க, நான் வந்து பெயில் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. அதை நின்றுச்சு இந்த வழக்கு. இப்ப நின்னதுக்கு பிறகு நம்ம குண்டாஸ் எதுக்கு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பத்திரிகையில கூட வரல, இந்த வழக்குக்காக குண்டாஸ் போட்டோம்னு வரல. பெருமனா வந்து நீ குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு மட்டும் ரகசியமா வச்சிருந்தாங்க. அவங்க அக்கா அவங்கள்ட்ட ஏர்போர்ட் மூர்த்தி என்னுடைய மனைவிட்ட கொடுக்கும்போது கூட அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஒரு சின்ன அறிக்கை மட்டும் தான் இந்த காரணத்துக்குனால குண்டாஸ் போடப்படும் குற்ற வழக்கில் ஈடுபட்டாருன்னு சொல்லி மொட்டையா இருந்துச்சு. அதே போல அங்க கொடுக்கும்போது 2 பேப்பர் தான் கொடுப்பாங்க. குண்டாஸ் பேப்பர் வந்து 2 தான் வரும், 2 நோட்டீஸ் மாதிரி தான் இருக்கும். இப்ப இவங்களுக்கு கொடுத்தது போல இருக்கும், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். இது அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. அவருக்கு என்ன வழக்குல ரிமாண்ட் பண்ண போறாங்கலாம் தெரியாது, நமக்கும் தெரியாது, வழக்கறிஞருக்கும் தெரியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரும்ப திரும்ப ஒரு கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, எல்லா யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசும்போது அவங்க கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோட கூடயே இருக்கிறவங்களே ஒரு கருத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா, அவர் நில அபகரிப்பு வழக்கில் ஈடுபட்டாரு, ஒரு இடத்த ஆட்டையப்பட பார்த்தாரு, அவங்க இந்து மக்கள் கட்சிக்காரோட தொடர்புல இருந்தாரு, அவரோட தொடர்புல இருந்தாரு, இந்த பாருங்க வீடியோன்னு முதன்மையான ஊடகங்கள் பிகை நூட்ஸ், நக்கீரன் இப்படியான ஊடகங்கள்லாம் சொல்லும்போது, நக்கீரன்ல கேட்கும்போது சொன்னாங்க, என்னங்க ஆதாரம்லாம் எதையாவது சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க, அவர் நில அபகரிப்புல ஈடுபட்டார், வீடியோ காட்டுறேன் பாருங்கன்னு ஒரு வீடியோவை போட்டு காமிச்சாரு. அதுல என்னன்னா, இவர் ஓரமா நிக்கிறாரு, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு 4-5 பேர் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் ஓரமா நிக்கிறாரு. இப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வழக்கறிஞருக்கு படிச்சிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, அவரு குற்றவாளி பொதுவாகவே வந்து தலைவராக இருக்கிறவங்க அவங்க சார்பா என்ன நின்னா என்ன எதுன்னு கேட்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வாங்க. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இவங்க நிறைய வழக்குல போய் கூட உட்காந்துட்டு இருக்காங்களே. இல்ல நான் இதையே சொல்றேன், இந்த வழக்குலயுமே சொல்றேன். அவர் போய் எதுவுமே சண்டை போடல, போலீஸ் அதிகாரிகிட்ட சண்டை போடல, அப்படிதான் நிலகத்தை ஆட்டையப்படுவோம்னு சொல்லல. இவர் போய் அவங்க பேசுற இடத்துல பக்கத்துல நின்றுகிட்டு இருக்காரு. இது ஆதாரம்னு காமிக்கிறாப்புல, எதுல நக்கீரன்ல கட்டுறாப்புல, பிகன் நியூஸ்ல கட்டுறாப்புல, இப்படி எல்லாத்துலயும் காமிச்சிருக்கு. அப்ப என்னன்னா, இவங்க அந்த ஆதாரம் அந்த ஃபுட்டேஜ் எங்க இருந்தது? அந்த ஃபுட்டேஜ் வந்து இவங்களுக்கு ஏற்கனவே போலீஸ் தரப்புல இருந்து ஒண்ணு கொடுத்துருக்கலாம். ஏன்னா போலீஸ் தரப்புல இருந்து எடுப்பாங்க, வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கொடுத்துருக்காங்க, வாங்கி அதை காமிச்சுக்கிட்டே இருந்தாரு, இந்த ஆதாரம் இருக்கு. ஆனா இன்னொரு ஆதாரத்தை காட்டவே இல்லை. என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இதுல நம்ம எடுத்த உடனே சொன்னோம் எப்படின்னா, கமிஷனர்கிட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாருன்னா இந்த திலீபன் தரப்பு கிழிச்ச உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு நில அபகரிப்பு வழக்குன்ற பேச்சே வரல. பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நில அபகரிப்பு வழக்கு இருக்கு எங்களுக்கு அவங்களுக்கு, அந்த முகாந்திரத்துல தான் சண்டை போட்டாருன்னு சொல்லல. நாங்க தேநீர் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல தேடி வந்து அடிச்சாரு, அதுக்கான ஆதாரம் வீடியோலாம் எங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நாங்க கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஆதாரத்தை எங்கேயுமே காட்டல, இப்ப வரைக்கும் வெளியிடல. யாரு? அவங்க தரப்புல இருந்து வெளியிடல. அப்ப அவங்க ஒன்னு திரும்ப சொன்னாங்க. 2வது நாள்ல இருந்து நில அபகரிப்பு நிலத்தை ஆட்டையப்பட்டார்ன்றது காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்னன்னா, சரி ஏதோ பொய் சொல்றாங்கன்னு நம்ம நினைச்சு அதை கடந்து போயிருந்தோம். இரவுல அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போடுறாரு. யாரு? அவங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஒரு பதிவை போடுறாரு. அவர் பதிவை போடும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நில அபகரிப்பு வழக்கில் குண்டர் சட்டம் பாய்ந்தது அப்படின்னு போடுறாரு. யாருக்குமே தெரியாத ஒரு சட்டம், எந்த சட்டத்துல எந்த பிரச்சனையில கைது பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாத போது, இது பத்திரிகைக்கு தெரியல, நம்ம உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்கும்போது உளவுத்துறைக்கு தெரியல, மூர்த்தி அண்ணனுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாத போது இவருக்கு மட்டும் நில அபகரிப்பு வழக்குன்னு இவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப விடுதலை சிறுத்தைகள் சொல்லிதான் இந்த வழக்கை போட்டிருக்காங்க, இந்த வழக்கை புனைஞ்சிருக்காங்க, அதை வச்சுட்டு தான் அவங்க குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து ஊர்ஜிதமா நம்ம சொல்ல முடியும். இது இத்தனை நாள் அசம்ஷன்ஸ்ல பேசிட்டு இருந்ததுக்கும் ஊர்ஜிதமா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அதே போல வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று வந்துச்சு, நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்ல அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் லண்டனுக்கு போறாரு. அப்ப லண்டனுக்கு போறப்ப வந்து அவங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் அதை பத்தி பேசுறாரு. ஆமா, பார்வேந்தன் வந்து போய் இது சால்வ் போடுறாரு, என்னாச்சு அப்படின்றாரு. அப்ப வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லைண்ணே, அதுல என்னன்னே திங்கக்கிழமை வழக்கு வருதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. திங்கக்கிழமை வருதா அப்படின்னு கேட்கிறாரு. சரி என்னன்னு பாத்துக்கிட்டு அப்படி போறாரு. அவ்வளவுதான் அதுல இருந்தது. அப்ப எதுக்கு கேட்டாரு வச்சாருன்னு இவங்க கிட்ட வேறதான் அவர் கேட்க வேண்டியதில்லை. என்ன வழக்குன்னு இப்ப மும்முரமா அவர் போயிட்டு இருக்க வழக்கு வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடைய வழக்கு தான். அப்ப ஒரு வழக்கறிஞர் சொன்னா ஒரு அரசு தரப்பு அதை கேட்குமா? அப்படி கேட்காது. அப்போ ஒரு தலைவர் சொல்லியிருந்தா தான்
குண்டாஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கமிஷனர் வந்து குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உறுதியாக நான் திட்டமிட்டு இதெல்லாம் நடந்தது. தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த வழக்கை குண்டாஸ் போட சொன்னது அவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அவர் தான் போட சொன்னாருன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? கேள்வி இருக்கு. இல்ல அதான் இல்ல, நான் வழக்கறிஞர்கள் போட வைக்க முடியாது. நீங்க யூகிக்கிறீங்க. நான் ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பொறுப்பாளரோ ஒரு வழக்கறிஞரோ ஒரு ஆணையர்கிட்ட போய் நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, இவர் மேல குண்டாஸ் போடுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம போய் பெட்டிஷன் கொடுக்கலாம், அதுல இருக்க சரத்துக்களை பேசலாமே தவிர. ஆனா ஒரு ஆணையர்கிட்ட ஒரு உரிமையா பேசக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்கன்னா, அரசு எங்க அரசு, நாங்க கூட்டணி கட்சிக்காக உழைச்சிருக்கிறோம், எங்களுக்காக நீங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு முறையிடுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்குமே தவிர கீழே இருக்க பொறுப்பாளர்களுக்கோ ஒரு வழக்கறிஞர்களுக்கோ முடியாது. சரி, ஓகே. நீங்க சந்தேகப்படுறதுக்கான இடம் இருக்குது. ஆனா இப்ப நேத்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்க போடுறாங்க, கொண்டு வந்து நேர் நிறுத்தும் போது சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியாதுக்கான இதை நீங்க எப்படி ஒரு பார்வையா உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல, சிறைப்படுத்த முடியாதுக்கான கிரவுண்ட்ஸ் சொல்றேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்க நீதி அரசர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த அம்மா அலிஷியான்னு சொல்லி ஒரு நீதி அரசர் சைதாப்பேட்டையினுடைய 18வது நீதிமன்றத்துல வந்து நிறுத்துறாங்க. இன்னைக்கு காலையில அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது நமக்கு தகவல் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய ரூபன் செல்வராஜுக்கு கொடுத்த உடனே ரூபன் வந்து உடனே நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது இவர் அதுக்குள்ள பெட்டியில ஏத்திட்டாங்க. ஏத்தின உடனே அவர் பேசியிருக்காரு, என்னென்ன எதுவும் சொன்னாங்களா, உங்கள்ட்ட நீதி அரசர் கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்கிட்ட எதுவும் கேட்கலன்னா. அப்படி கேட்டாங்கன்னா இது பொய் வழக்கு முற்றிலுமா, இது வந்து அரசு தரப்புல ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நீதி அரசர்கிட்ட இவர்கிட்ட சொல்லிட்டு நீதி அரசர்கிட்ட பக்கத்தில் போயிருக்காங்க. அவங்க நீதி அரசர் அந்த முழுவதுமா அந்த இதை படிச்சுக்கிட்டு எஃப்ஐஆரை படிச்சுட்டு ஏதோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரிமாண்டுக்கு அனுப்ப போறாங்க போல. அனுப்புனாங்கன்னா நம்ம கருத்தை முறையிடுவோம், இதையும் நீங்க பதிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லுவோன்றக்காக அவர் நின்றுகிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லாதனா நான் ரிமாண்ட் பண்ண முடியாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்னது போல ஏற்கனவே வழக்கு இருக்கா, இவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லை. அப்போ புதிதா வந்து ஒருத்தரை சேர்க்கும் போது ஏதாவது ஒரு காரணம் காட்டி தான் சேர்க்க முடியும். அப்ப என்ன காரணம் காட்டியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா அந்த ஒருவேளை அது வெளியில லீக் ஆகி வந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது நமக்கு கை கிடைச்சிச்சுனாலோ அதை நம்ம வந்து படிச்சுட்டு இதுல வந்து இப்படி சேர்த்துருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க எக்ஸ்ட்ரா கோர்த்து இருக்கிறாங்கன்னு தெரியும். அதாவது ஏற்கனவே இருந்தது போல புடையப்பட்ட ஏற்கனவே 307 307 போட்டாங்க இல்லையா, நம்ம எழும்பூர்ல போட்டாங்க சேர்த்தாங்கல்ல, அது போல இவரை அந்த வழக்குல இன்னொரு குற்றவாளியாக சேர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து முடியாதுன்னு ஏத்துக்க முடியாது சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல நடந்தது. இல்ல, உங்க அனுபவத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீதிமன்றத்துல இப்படியான ஒரு வழக்கை இது ஏற்க முடியாது, நான் அவரை சிறைப்படுத்த முடியாது திருப்பி அனுப்பிங்கன்னா இருக்கா? இல்ல, நிறைய வழக்குகள்ல நாங்க போராட்ட வழக்குகள்ல நாங்க அரசை எதிர்த்து போராடும் போது பல வழக்குகள்ல வந்து அப்படி வந்து நீதி அரசர்கள் அவங்களே மேஜிஸ்ட்ரேட்டே முடிவெடுக்கிற இடத்துல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களே வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா 7 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள தண்டனையை மேஜிஸ்ட்ரேட் வந்து சொந்த பிணையில விடலாம். அது வந்து உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல வந்து தீர்ப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 7 ஆண்டுகளுக்கு குறைவா உள்ள தண்டனைக்குள் உள்ள குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கு பிரிவு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலான போராட்ட வழக்குகள்லாம் அவங்களுக்கு பெருசா தண்டனை எல்லாம் இருக்காது. அது நடக்கிற அதிகபட்சமான 6 மாசம் 1 வருஷம் தண்டனை தான் இருக்கும். அந்த மாதிரியான வழக்குகளுக்கு ரிமாண்ட் செய்யக்கூடாதுன்னு வந்து உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்கிறதுனால இப்ப இணையெல்லாம் ஒரு 5-6 வழக்குல அதே போல கொண்டு போய் நேர் நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ரிமாண்டே பண்ண முடியாதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து பயங்கரமா முயற்சி செய்வாங்க. வேற ஏதாவது ஒரு வழக்குன்னா இந்த வழக்குல ரிமாண்ட் செய்ய முடியாது கொண்டு போட்டுருவாங்க, அப்ப வெளியில விட்டுருவாங்க. இப்படி நிறைய நீதி அரசர்கள் நீதியின் பால் நின்று பேசுறவங்க, நீதியின் பால் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அரசு நமக்கு எதிராக செயல்படுதுன்னா நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு நீதிமன்றங்களும் வழக்காடுகிற இடம் மட்டும்தான் நமக்கான வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயுமே அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த மேஜிஸ்ட்ரேட்டை வந்து பயந்துகிட்டு இல்லை வேண்டாம் நமக்கு எதுக்கு வேண்டாம், ஒரு சிறைக்கு போனான்னா வெளியில இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை நான் ரிமாண்ட் செய்யறேன், நீங்க பெயில் போடுங்க, நான் பெயில் கொடுக்குறேன்ட்டு போயிடுவாங்க. ஒரு சில மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்படி செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க வந்து ரொம்ப போல்ட்டா சொல்லியிருக்கிறாங்கன்றது வந்து நம்மளால எப்படி பார்க்க முடியுதுன்னா இதுல முகாந்திரமே இல்லை. ஏன்னா இது வந்து அரசு தரப்பா இருக்குது, ஒரு பக்கம் கட்சி தலையிடுது, இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருக்குது. இவங்க அடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு போனாலோ இதுக்கு போனாலோ அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த வழக்குல எப்படி ரிமாண்ட் செய்ய முடியும் திருப்பி நம்ம குண்டாசுக்கு போறப்ப கேட்போம். அப்ப அதனால அவங்க அதற்கான நடவடிக்கைகளும், ஏன்னா இதுல வந்து அவங்க பெருசா சாதாரண நபரா இருந்தா குண்டாசு இப்போ ஒண்ணும் இல்லை, எத்தனையோ பேர் மேல குண்டாசு போடுறாங்க. இவர் ஆணையர் வந்து போடுறாரு. அப்ப ஆணையர் போடும்போது அந்த குண்டாசு வந்து பெரும்பாலும் இந்த குற்றவாளிகள் எல்லாம் அவங்க இந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ கொலை வழக்கில் இருக்கிறான், அந்த மாதிரி திருட்டு வழக்கில் இருக்கான், தொடர் குற்றங்களில் ஈடுபடுறான்னா அவனை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, குண்டாஸ் போட்டு விட்டுருவாங்க. அவன்கிட்ட சஜஷனே இருக்காது. அவன் முகாந்திரம் இருந்துச்சா இல்லையா, பொய் வழக்கா
அவன் குண்டாஸ் போர்டில் போய் உடச்சிக்கிறட்டும்னு விட்டுருவாங்க. அதை அவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சி வழக்குகளில் வந்து ரொம்ப கவனமாக கையாளுவாங்க, நீதியரசர்கள் பொதுவாகவே கையாளுவாங்க. நல்லது. இப்ப இந்த தரப்பு எதிர் தரப்பு இருக்காங்களா, வழக்கை கொடுத்த விசிக தரப்பு, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இதுல? இல்லை, இதில் வந்து இப்போ வேற ஏதாவது வழக்கு போட முடியுமா அப்படின்னு முயற்சி செய்வாங்க. இப்போ வேற ஏதாவது வழக்கு போட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அவர் எந்த குற்ற நடவடிக்கையிலையும் அவர் ஈடுபடல. சமீப காலமாக இப்போ அவங்க சொன்னால் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ஏதாவது குற்ற வழக்குகள் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அந்த வழக்கை கொண்டு வந்து இவங்க குண்டாஸுக்கு காட்ட முடியும். இப்போ வரைக்கும் அவங்களால எதையுமே காட்ட முடியாது. ஒன்றே ஒன்று வாய்ப்பு இருக்கு, என்னன்னா யூடியூப்ல பேசினாருன்னு ஏற்கனவே சவுக்கு சங்கர் மேல போட்டாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பேசின கிளிப்பிங்ஸை கொண்டு வந்து நைட் எல்லாம் உட்காந்து தேடி பார்ப்பாங்க. அதுல யாராவது ஒரு விஷயம் மாட்டுச்சுன்னா அதன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்டு வந்து அதை வச்சு இப்ப புடைய முடியுமே தவிர வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்ப ஒரு குண்டாஸ்ல போடுறதுக்கான எந்த வாய்ப்புமே அவருக்கு கிடையவே கிடையாது. அப்போ இவங்க இந்த நில அபகரிப்பு வழக்கை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. வேற எந்த வழக்கும் இப்போதைக்கு அவங்க கையில கிடைக்கல. இப்ப வழக்குன்னு ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஏதோ வால்பாறையில ஏதோ ஒரு வழக்கு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வழக்கு. அது ஆஜராயிட்டு தான் இருக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற வழக்குகள் ஒரு 4-5 வழக்குகள் இருக்கு. அதுக்கெல்லாம் நான் ஒரு முறையா ஆஜராயிட்டு இருக்காரு. ஏன்னா அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால புதுசா வழக்கு போட முடியாது. அப்ப புது வழக்கு போட்டா நான் ஏதாவது தப்பு செஞ்சாதான் புது வழக்கு போட முடியும். அப்ப இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தப்பு என்னன்னா யூடியூப்ல பேசுனதா தான் இருக்கும். இப்ப சவுக்கு சங்கருக்கு எப்படி போட்டாங்களோ அதே போல யூடியூப்ல பேசுனதுக்கான ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் வாய்ப்பு நடக்கும். இவங்க கிட்ட அதிகாரம் இருக்குது. சிறைச்சாலைக்குள்ள அதிகாரியை வந்து திட்டினாரு போனாரு, என்னத்தையும் ஒண்ணு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, அதிகம் பேசப்பட்ட விஷயம் நடிகர் விஜயினுடைய இந்த திருச்சி மாநாடு நுழையத்தை பிற கட்சிகள் ரொம்ப பதட்டம் அடைகிறது. அதிமுக, திமுக இந்த கட்சிகளில் ரொம்ப பதட்டம் அடைகிறது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி ரெண்டுமே. நாம் தமிழர் கட்சி ஏன் பதட்டம் அடையினதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன பதில்? இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி பதட்டம் அடையலை. அதாவது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட அரசியல்னு ஒன்று இருக்குது, முறைப்படுத்தப்படாத அரசியல்னு இருக்குது. இப்போ முறைப்படுத்தப்படாத அரசியலில் வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வழி நடத்தி கொண்டு போறார். அதனால வந்து நம்ம வந்து அவரை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவரை நம்ம முதல்ல வரவேற்றோம். அதாவது வந்து தார்மீக அடிப்படையில் அவர் ஒரு தமிழர்ன்ற அடிப்படையில் வந்து கட்சி தொடங்குறதுக்கு வரட்டும், அவரும் தன்னுடைய கருத்தை சொல்லட்டும், மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு, வரட்டும், வந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு நம்ம விரும்பினோம். கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது நம்ம வரவேற்றோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் நேராக போயே வாழ்த்திட்டு வந்தாங்க. கமலஹாசன் அவர்களினுடைய அலுவலகத்தில் போயே வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அவர் நம்மளோட வரல, ஆனால் அவரும் தனிச்சு தான் போட்டிட்டேன்னு சொன்னார். அவரும் வேலை செஞ்சார், அவரும் பேசினார், அவரும் பரப்புரை செஞ்சார், அவரும் எல்லாம் செஞ்சார். நம்ம அதை வரவேற்றோம். ஆனால் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கும் போதுன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து எதிர்த்தோம். என்னன்னா, அவர் இந்த மண்ணை சார்ந்தவர்கள், அவர் ஒரு மராட்டியர், அவர் இங்கே கட்சி தொடங்கக்கூடாதுன்னு கடுமையான எதிர்வினையாற்றணும், தொடங்கவே கூடாதுன்னு கடுமையாக எச்சரித்தோம், கடுமையாக போராடணும், கடுமையாக அவரை எதிர்த்தோம். ஆனால் விஜய்க்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஒரு தமிழராக இருக்காரு, உச்சபட்ச நடிகராக இருக்கிறாரு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. நம்ம பேசுகிற கருத்தோடு சேர்ந்து திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, நாங்கள் ஒரு புதிய ஆற்றலாக வளர்ந்து வருவோம்னு பேசுவார்னு நம்ம நினைச்சோம். அவர் வந்து அண்ணங்கிட்ட வந்து பேசும்போதும் அதே போல தான் இந்த கட்சி எப்படி, அந்த கட்சி எப்படி, என்ன அரசியலை முன்னெடுக்கிறதெல்லாம் கேட்கும்போது அண்ணன் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, நிறைய பரிமாறிக்கிட்டாங்க. அதில் அவர் ஒரு அளவுக்கு புரிதல் ஏற்பட்டு அவர் ஒரு முறையான அரசியலை முன்னெடுப்பார் அப்படின்னு நம்ம கருதுனோம். அதனால் வரவேற்றோம். அவருக்கு கட்சி தொடங்கும் போது வரவேற்றோம், கட்சி பதிஞ்சவனே வரவேற்றோம், கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது வரவேற்றோம், எல்லாமே செஞ்சோம். அவர் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டு ஒரு 50 தலைவர்களை வந்து கொள்கை தலைவர்களாக அறிவிக்கும் போது பெரியாரை தூக்கி நிறுத்தினார். சரி, பெரியாரை தூக்கி நிறுத்துறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அவர் என்னத்தையோ சொல்றாரு, அவருக்கு ஏதோ அதை வச்சு ஓட்டு விழுகும்னு நினைச்சிட்டு செய்யறாரோன்னு நம்ம விட்டுட்டோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னார் இல்லையா, இந்த இடத்துல நாங்க கடுமையா முரண்படுறோம். ஏன்னு சொன்னா, தமிழ் தேசியம் என்பது நேர் எதிரானது, திராவிடம் என்பது நேர் எதிரானது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 50-60 ஆண்டு கால அரசியல் ஒன்றாக இருக்க முடியாது. 50-60 ஆண்டு கால ரெண்டு இப்படி ஒண்ணுன்னு சொல்லிதான் அந்த இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஏமாற்றிட்டு வந்து மக்கள்கிட்ட அது இல்லைன்றது ஒரு புரிதலோட இப்போ ஒரு அரசியல் வந்திருக்கு. திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. திராவிடம் என்பது போலி, தமிழ் தேசியம் என்பதுதான் இந்த நிலத்திற்கான அரசியல்னு நிறுவி கொண்டு வந்து இன்னைக்கு இளைஞர்களை ஒரு பெரும் படையா திரட்டி அதற்குன்னு ஒரு வாக்கை உருவாக்கி நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டு இருக்கிறது களத்துல. நீங்க வந்து தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் உங்களை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க, உங்களை பின்தொடர்றவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன நிறுவனம் நினைக்கிறீங்கன்னா, பெரியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு,
இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் அப்படின்னு நீங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதே திராவிடத்தினுடைய இன்னொரு முகமா நீங்க வர்றீங்க. எனக்கு நீ அந்த முகமா வர்றது கூட பிரச்சனை இல்லை, நீ திராவிடன்னு சொல்லிட்டு கூட போயிரு, அது பிரச்சனை இல்லை. தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொல்றேன்ல, அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, நீ தமிழ் தேசியமும் ஒண்ணு, திராவிடமும் இருக்கு, ரெண்டு கண்ணுன்னு சொல்ற. திராவிடத்துக்கு எல்லா தலைவனையும் வச்சிருக்கிற, இந்தியத்துக்கு எல்லாம் தலைவரெல்லாம் வச்சிருக்கிற, ஆனா தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார், அவரையே வைக்க மாட்டேற. ஒரு தலைவரை கூட நீ வைக்கிற. தமிழ் தேசியத்தின் ஒற்றை முகமாக இருக்கிறது இன்னைக்கு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தான் எங்க தலைவர் வந்து நாங்க நிறுவிட்டோம். அது வந்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை தலைவன் வந்து பிரபாகரன் தான் அப்படின்னு உலகம் முழுவதும் நாங்க நிறுவிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முதற்கொண்டு தமிழ் தேசியத்தின் முகம் யாருன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அவரோட படத்தை நீ வச்சிருந்தனா நீ தமிழ் தேசியத்தை ஏற்கிறேன்னு சொல்லலாம். சரி, அவர் படத்தை கூட நீ வைக்கிறதுக்கு பயப்படுற. வேற ஏதாவது ஒருத்தரை தமிழ் தேசியத்தின் முகமா யாரையாவது ஒருத்தர் அடையாளம் காட்டியிருக்கியா அப்படின்னு கேட்டா காட்டலை. இப்ப தமிழ் தேசியத்தின் முகமா வந்து எத்தனையோ பேரை நம்ம காட்ட முடியும். அயோத்திதாசரை காட்ட முடியும், ரெட்டமலை சீனிவாசனை காட்ட முடியும், வஉசியை காட்ட முடியும், இப்படி நிறைய பேரை காட்ட முடியும். இன்னும் நிறைய வேலைகளை செஞ்சிருக்க முடியும். ஆனா தமிழ் தேசியத்தின் முகமா அவர் ஒருத்தரையும் அவர் அடையாளப்படுத்தல. இந்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள், திராவிட கட்சியில் இருந்தவர், திராவிடத்தை ஆதரித்தவர்கள்னு அந்த ஆட்களை மட்டுமே அவர் வைத்துக்கொண்டு திரும்பவும் ஒரு அரசியலை கொண்டு வரும்போது நம்ம அவரை எதிர்த்து பேச வேண்டியது இருக்கு. தமிழ் தேசியம் வேறு தம்பி, திராவிடம் வேறு. ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு. ரெண்டுக்கு நடுவில் நின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு மிதிச்சு கொண்டுருவாங்கடான்னு சொல்றதுக்கு தான் நம்ம அப்படி அதை எதிர்த்து பேசணும். சரி, அது விக்கிரவாண்டியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்பவும் வந்து மதுரையில ஒரு மாநாடு நடத்தினாரு. உங்களுக்கு தெரியும், அந்த ஒழுங்கினங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். அப்ப நம்ம அதையும் கடுமையா விமர்சிக்க வேண்டியது இருக்கு. நீ உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை நீ தவறாக வழி நடத்துகிறாய். நீ எந்த அரசியல் தத்துவத்தையோ எதையுமே நீ படிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கணும் முயற்சி செய்ய மாட்டேற. அதனால நான் அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை நம்ம எடுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, நீ ஒரு மாநாடு, அது முதல் மாநாடு, அதுல நான் ஏதோ தப்பு தவறுமா செஞ்சிருந்தா கூட அடுத்த இதுல நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி திருத்திக்கலாம்னு நீ சொல்லலாம். திருந்துறதுக்கான வாய்ப்பே நீ ஏற்க மாட்டேற. நீ என்ன பண்றனா, திரும்ப திரும்ப எங்களை வெறுப்பேற்றுறதாகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான வேலையும் நீ செய்ய தொடங்குற அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கடுமையா விமர்சிக்க வேண்டியது இருக்கு, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது விஜய் கிட்ட. சரிங்களா? இப்ப விஜய் ஏன் என்ன வேலை செஞ்சுட்டாரு? அவர் தான் வந்துட்டாரு, முழு நேரம் அரசியல் செய்ய வரேன், நான் வந்து மக்களுக்காக நான் என்னுடைய ஒரு நடிகர்ன்ற உச்சத்தை விட்டுட்டு வரேன், 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வரேன். ஓகே, நீங்க 200 கோடியை விட்டுட்டு வாங்க, எதை வேணா விட்டுட்டு வாங்க, அது பிரச்சனை. நாம கேட்க வேண்டியது, நீங்க கட்சி தொடங்கி இப்ப 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது, 2 ஆண்டுகளை தொடர்போகுது. இந்த 2 ஆண்டுகள்ல விஜய் இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் இதுக்காக வந்து இந்த அரசியல் நடவடிக்கைன்னு எடுத்துக்கிட்டது அதிகபட்சம் போனா ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த 2 வருஷத்துல. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல ஒரு 50 நிமிஷமா என்ன பேசினாரு, மதுரை மாநாட்டுல ஒரு 30 நிமிஷம் பேசினாரு. அப்புறம் வந்து நம்ம இவருக்கு அஜித்குமாரனுடைய படுகொலைக்கு வந்து இங்க இந்த சாலையில வந்து ஒரு 15 நிமிஷம் பேசினாரு. அப்புறம் இப்ப இதுல ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கிறாரு, அரியலூர்ல ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. மொத்தமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நீங்க இது வரைக்கும் மக்களின் பிரச்சனைகளை பேசியிருக்கீங்க இந்த 2 ஆண்டுகள்ல. அப்புறம் நீ என்ன அரசியலை இன்னும் மக்களுக்கு சொல்லி அவங்கள பண்படுத்தி அவங்கள புரிய வச்சு அவங்கள்ட்ட சொல்லி அப்புறம் என்ன ஓட்டு நீ கேட்க போறேன்னா, ஒன்றே ஒன்று மட்டும் தான் நீ திரும்ப திரும்ப சொல்ற, என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுன்னு சொல்றேன். உன் முகத்தை பார்த்து நான் ஓட்டு போடுறேன். உனக்கு எதுக்கு பெரியாரு, உனக்கு எதுக்கு அண்ணா, உனக்கு எதுக்கு அம்பேத்கர், உனக்கு எதுக்கு வேலுநாச்சியார்? உன் முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டுருவாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இந்த தலைவர்களை எல்லாம் தூக்கிட்டு வர்ற? எம்ஜிஆர் ஏன் தூக்கிட்டு வர? அது அவர் தெளிவா சொல்றாரு, நான் வேட்டைக்காக தான் வெளியில வரேன், நான் வேட்டைக்காக வெளியில வர சிங்கன்றாரு. வேடிக்கை பார்க்க வர்றது இல்லை, வேடிக்கை பார்க்க வரவங்க 1000 பேசிட்டு இருக்கலாம் நாள் கணக்கா. ஒன்லி வேட்டைக்கு மட்டும் வந்து வேட்டையாடும். அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும், குறிப்பிட்டதை பேசுவோம். அதான் அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். வேட்டைன்றது எதுன்னு சொல்லு, எதெல்லாம் வேட்டைன்னு சொல்லு. வெறும் ஓட்டுக்கான வேட்டை மட்டுமா, இல்ல தேர்தல் வேட்டை மட்டுமா, இல்ல மக்களை சந்திக்கிற வேட்டை மட்டுமா, இல்ல ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் வேட்டையாடுறதா? எது வேட்டைன்னு சொல்லு. இப்ப நீ உன் பாலிசிக்கே நான் வர்றேன், எது வேட்டைன்னு முதல்ல சொல்லு. எது வேட்டையாட போற அதை சொல்லு. யார் வேட்டையாட போற? எது வேட்டைன்னு சொல்லு. ஓட்டு வேட்டையா, மக்களை வேட்டையாடுறதா, இல்ல போய் மாவட்டந்தோறும் வேட்டையாடுறதா, இல்ல திமுக அண்ணா திமுக வேட்டையாட போறியா, இல்ல காங்கிரஸ் பிஜேபியை வேட்டையாட போறியா? யாரை வேட்டையாட போறேன்னு சொல்லு. வெறும் வேட்டையாட டயலாக் நீ என்ன வேணும்னு சொல்லலாம். சினிமால டயலாக் எழுதி கொடுப்பது போல நான் வேட்டையாட தான் வெளியில வருவேன், வேடிக்கை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னா அது வந்து பாக்குறதுக்கு வே அப்படின்னு எதுக்கு மோடையா இருக்கு. அண்ணா அந்த காலத்துல பேசுனது போல அண்ணா வந்து மக்களின் மொழியில பிரச்சனைகளை பேசுவார் எதுக்கு மொழியில.
நீ எழுதி கொடுக்குற டயலாக பேசுற. அதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். இது ஆபத்தான அரசியல், இது வந்து ஒரு ஆடம்பர அரசியல், பணம் கையில இருக்கின்றக்கா எதை வேணாலும் செய்யற நினைக்கிற அந்த அரசியலை முற்றிலுமாக நாங்கள் அருவருக்கிறோம்ன்றதுனாலதான் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்றோம். இப்ப விஜய் அவர்கள் ஒரு நடிகரா இருக்காருன்றதை தாண்டி தன் கையில இருக்கிற பணத்தை என்ன வேணாலும் செஞ்சிட முடியும்னு ஒரு ஊடக வலிமையை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு ஐடி ஒன்று வாங்கினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஐடி. அதை காசு கொடுத்து வாங்கினீங்க. அதை எல்லாரும் போட்டு எடுத்து அம்பலப்படுத்திட்டாங்க. அது ஒரு லேடி ஆக்ட்ரஸ் பேர்ல இருந்த ஐடிடா, அதை ஏன்டா விலைக்கு வாங்கி செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது போல இன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, சமூக வலைதளங்களின் வளர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு நீங்க ஒரு அலுவலகத்தை போட்டு வச்சுட்டு அதுல வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஐபேக் எப்படி வேலைக்கு எடுத்து வச்சானோ அது போல நூற்றுக்கணக்கான பேரை வேலைக்கு எடுத்து வச்சு கம்ப்யூட்டர்ல ஆயிரக்கணக்கான புது புது ஐடிகளை ஓபன் பண்ணி தமிழக வெற்றி கழகம், தேனி மாவட்டம், தெற்கு மாவட்டம், மதுரை மத்திய மாவட்டம், அந்த மாவட்டம், இந்த மாவட்டம், விஜய் ஃபாலோவர்ஸ், டிவிகே ஃபாலோவர்ஸ், அப்படி இப்படின்னு பல ஐடிகளை ஓபன் பண்ணி இவங்களே விஜய் நடந்து வர்றது, ஓடி வர்றது, சினிமாவில் உள்ள பாட்டு இதெல்லாம் கிளிப்பிங்ஸ் பண்ணி வெட்டி வெட்டி அதை பரப்பி வெறும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் விஜயினுடைய அரசியல் இன்றைக்கு பரபரப்பா இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமூக ஊடகங்கள் நீங்க எதிர்க்கக்கூடிய காரணம் இதுதான்றீங்க. ஒரு அரசியல் மண்ணுக்கு தேவையில்லாம வைக்க மாட்டீங்க. என் மண்ணுக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்க வந்து திணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இந்த மண்ணுக்கு தேவையில்லை, நீங்களும் இந்த அரசியலுக்கு தேவையில்லைன்றதான் திரும்பவும் நாங்க வந்து விஜய்க்கு சொல்ல விரும்புறோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு படம் இருக்குது அதை முடிச்சிட்டேன்னா நான் வந்து முழுவதுமா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல. சரி, இதுல வந்து மதுரையில வந்து அறிவிச்சிங்க என் படம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் முழு நேர அரசியலில் ஈடுபட போறேன் அப்படின்னீங்க. சரி, வரவேற்கிறோம். முழு நேர அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. 24x7 இல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அலுவலகத்துக்கு போற அரசியலா, இல்ல தினமும் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசுற அரசியலா? கட்சிக்காரங்களை நீ தினமும் கூப்பிட்டு சந்திக்கிற அரசியலாவது பேசுறோம்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன்னு, கட்சி அறிவிச்சதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மாவட்ட செயலாளர்களே போடாம ஒரு கட்சி நடத்துச்சுன்னா அது டிவிக்கே தான். எந்த கட்சியா பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு இயக்கம், ஒரு சாதி சங்கம் நடத்தினா கூட, ஒரு இயக்கம் நடத்தினா கூட அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சும்மாவது பேருக்காவது ஒருத்தர் இருப்பான். ஒரு வருஷத்துக்கு மாவட்ட செயலாளர்களே அறிவிக்காம ஒரு கட்சி நடந்துச்சுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். பார்த்துருப்பீங்க நீங்க. ஒரு வருஷத்துக்கு. சரி, ஒரு வருஷமா காத்திருக்கிறாப்புல மிகச்சிறந்த மாவட்ட செயலாளர்களெல்லாம் கட்சிக்கு கொண்டு வந்து போட போறாப்புலன்னு பார்த்தா, விஜய் ரசிகர் மன்றத்துல யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் இருந்தாங்க அவங்களையே மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டாப்புல. அதை நீங்க ஒரு நொடியில ஆக்கியிருக்கலாம். அப்புறம் இன்னொரு இது எல்லாமே என்னன்னா பிம்பங்களாக கட்டமைக்கப்படல. கட்சி அவங்க ரசிகர் மன்ற தலைவரை போறது அவங்க முடிவு. அது இல்ல, அதெல்லாம் எதிர்க்க வேண்டியது காரணம் இல்ல. இயங்கணும்ல. கட்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கோங்க. சந்தோஷம் இல்லைன்னு அது வந்து ஒரு தவறான இல்ல. நாங்க இயங்காம இருக்கிறது எதிர்த்தரப்பு உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இயங்காம போறோம் இல்ல இல்லையா? அது ஒரு குறையா இல்ல. இயங்காம அவர் இருக்கிறாருன்னு ஊடகம் சொல்ல மாட்டேது. அவர் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். நடந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் வந்தாருன்னா நேரா சிஎம் தான். இங்க வந்தாருன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது. ஸ்டாலின் பயப்படுறாப்புல, உதயநிதி நடுங்குறாப்புல, எடப்பாடி ஓடுறாப்புல, எடப்பாடி அவரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே ஏன் சொல்றீங்க? அவரை பார்த்து நாங்க யாரும் நடுங்கல. அவர் பக்கத்துல அவர் செய்யறதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியுது. சிரிக்கிறோம், கேலி பண்றோம். என்டிடிவி ஊடகத்தையே கேலிக்குள்ளாக்கிட்டாங்க. இல்ல, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். டெல்லியில இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த என்டிடிவியினுடைய சரித்திரத்திலேயே அவங்களுடைய மொத்த டீம் வரலாற்றிலே இப்படி ஒரு மோசமான ஒரு அவல நிலையை, அவமானத்தை யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவருடைய மொத்த இது வரைக்குமான சர்வீஸ்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை சந்திச்சே இருக்க மாட்டாருன்னு பைட்டு கொடுத்துட்டு வராரு. மொத்தமாக கூட்டிகிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாமே மறைச்சிக்கிறாங்க அவரை. இவங்க தான் ஆடிக்கிட்டே வராங்க. அப்புறம் மூந்து அடிச்சு தள்ளிக்கிட்டு வெளியில் வராரு. இன்னொருத்தன் பிறகு பக்கத்தில் டான்ஸ் போட்டுக்கிட்டே வரான். கவன சிதைவு ஏற்படும். அதெல்லாம் எனக்குலாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப எரிச்சல் ஆகிடும் டக்குன்னு. இன்னொன்று என்னன்னா, அவர் அவ்வளவும் பொறுமையாக பேசிக்கிட்டே வர்றாரு. கடைசி அவருக்கு அந்த சால்வியை போட்டு இழுக்கிறான், திருப்பி கட்டி விடுறான். பத்திரிக்கை உலகத்தில் அந்த பத்திரிகையாளர், என்டிடிவி பத்திரிகையாளர் சந்திச்ச மாதிரி யாரும் இந்த மாதிரி அவமானத்தை சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரே கமெண்ட்ஸ் அங்க டெல்லியில. இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அதான் நீங்க அரசியல் படுத்தப்படாத கூட்டமா நான் பார்க்கிறேன். அதுதான் நாங்க வந்து ஆபத்துன்னு நாங்க சொல்றோம். இதைத்தான் வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வட மாநிலங்கள்ல செய்யறாங்க. நம்ம எல்லோரும் என்ன சொல்றோம், கேலி பண்றோம். ராமநவமின்னு ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா கையில கத்தி, அருவாளோடு, துப்பாக்கியோடு பள்ளிவாசல்களின் மேல ஏறி நின்றுட்டு பள்ளிவாசல்களை உடைக்கிறது, முழக்கங்கள் போடுறது, தேவையில்லாம எவனையாவது அச்சுறுத்துறது, போலீஸ் நடந்து போகும்போதே கையில கத்தியோடு ஊர்வலம் போறதுக்கான
ஒரு வாய்ப்பை வந்து வட மாநிலங்கள்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இந்த மாதிரியான அரசியல் தவிர்க்கப்படணும். இது மதவெறி அரசியல்னு அவங்கள நம்ம சொல்லும்போது, எங்க வட மாநிலங்கள்ல உள்ள அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இங்க கண்டிக்கிறோம். அதை ட்ரோல் பண்றோம். வடக்கைங்கெல்லாம் வந்து புத்தி இல்லாதவங்க, இது இல்லாதவங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம். அறிவு இல்லை அவங்களுக்கு, அரசியல் அறிவு இல்லை. ஆனா தமிழ்நாடு மிகப்பெரிய அரசியல் அறிவு வந்து சமூக கருத்துக்களை கொண்டு வந்தது, பகுத்தறிவு கொண்டு வந்தது. அது இதுன்னு நம்ம சொல்றோம். நிறைய படித்தவர்கள் இருக்கிற மாநிலம்னு சொல்றோம். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது என்னவா இருக்குது, அவன் என்டிடியில பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவான், தமிழ்நாட்டில் என்னடா இப்படி ஒரு அரசியல் வச்சிருக்கிறாங்க, என்னடா இப்படி இருக்கிறாங்க, என்ன இவங்க தான் சொல்லுவாங்க, நாங்க தான் தமிழ்நாட்டில் இருந்த பெரியார் வழி நடத்தினாருன்றீங்க, நாங்க தான் முன்னோடின்றீங்க, நாங்க வந்து இந்தி மொழியை எதிர்த்து போராடணும்ன்றீங்க, இப்படி இருக்கிறாங்களடா அப்படின்ற ஒரு அவமானத்தை நம்ம சந்திக்க நேரிடுது. அப்ப இந்த சமகாலத்துல நம்ம வேற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படியான ஒரு கூட்டம் ஆபத்தான கூட்டம். இது கும்பல் மனநிலை உள்ள ஒரு கூட்டம். நீங்க எந்த ஒழுங்கையும் செய்ய மாட்டீங்க, வெறுமன கட்சி உங்க ரசிக மனப்பான்மையில மட்டும் ஆட்சியை பிடிச்சிடணும்னு நினைக்கிறது வந்து ஆபத்துன்றதை திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்றோம். அதை கற்பிதம்னு சொல்றோம். நீங்க இடையில வந்து நீங்க இந்த குறுக்கு சால் ஓட்டுற வேலையை வச்சுக்கிறாதீங்க. ஒரு தத்துவத்தை சொல்லு, கருத்தை சொல்லு. நீ வந்து என்ன சொல்றன்னா, திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்ற. சரி, அரசியல் எதிரி. அண்ணா திமுக உனக்கு எதிரியா எதிரி இல்லையா? சொல்லணும். எதிரின்னு சொல்லு, இல்ல எதிரி இல்லைன்னு சொல்லு. அதே போல வந்து பாஜக என்னுடைய கொள்கை எதிரி. சரி, கொள்கை எதிரி பாஜக, காங்கிரஸ் உனக்கு என்ன இது நண்பனா? அப்ப காங்கிரஸ் உனக்கு நண்பனாக இருந்தா நீ எனக்கு யாரு அப்படின்ற கேள்வி வருது. நீ பாஜகவை இதா இருக்கும்போது மதவாத கட்சின்னு நீ சொல்லும் போது, காங்கிரஸ் மதவாத கட்சி இல்லையா? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த வகையில கொள்கை வேறுபாடு இருக்குன்னு சொல்லு. எந்த கொள்கையில வேறுபாடு இருக்குன்னு சொல்லு. நீட்டை கொண்டு வந்தது நீங்க சொல்றீங்க, நீட்டை எடுத்து விடுங்க மோடின்னு சொல்றீங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். கொண்டு வந்த காங்கிரஸை கண்டிக்க மாட்டேற. இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற பாஜகவை கண்டிக்கிற. அதே போல வந்து இனப்படுகொலை செய்துட்டு இருக்கிற இந்த காங்கிரஸ் நீங்க எப்படி ஆதரிக்கிற இல்லைன்னு தெளிவா சொல்லணும். அதை தான் சொல்றேன். அப்ப நீ தமிழ்நாட்டுல அரசியல் கேட்கணும்னு பண்ணணும்னு நினைக்கிற. அப்ப இந்த இளைஞர்களுக்கு நீ கடத்த வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் அனைத்து நாசகர திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் சொல்லி நான் கைதட்டுறேன். நீ வந்து என்னை ஆதரிக்க வேணாம். ஆனா நீ பேசுற கருத்து இருக்குல்ல, அதை நான் ஏற்கிறேன், நான் கைதட்டுறேன். நீ சரியான அரசியலை முன்னெடுத்துட்டு போறேன்னு. சரி, கொள்கையெல்லாம் நீங்க பேசிட்டீங்க. நான் என்னோட கடைசி கேள்வி, 2026 விஜய் வந்து கோட்டையில உட்காருவார், நம்புறீங்களா இல்லையா நீங்க? இல்ல, அவர் கோட்டையில அவர் வீட்லயே ஏதாவது ஒரு கோட்டை செஞ்சு உட்காந்துக்கிற வேண்டியதான், இல்ல ஷெட்டு போட்டு உட்காந்துக்கிற வேண்டியதான். அவர் கோட்டைக்கெல்லாம் போக மாட்டார். நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன்னு, தமிழ்நாட்டில் 2005 ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வலுவான கட்சிகளாக இருக்கும்போது, வலுவான தலைவர்களாக இருக்கும்போதே அரசியல் கட்சி தொடங்கினவர் யாருன்னா, தேமுதிக என்ற ஒரு அரசியல் கட்சி தொடங்கினார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அப்ப தொடங்கும் போது என்ன பேசப்பட்டதுன்னா, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் உறுதியாக ஆட்சி இல்ல அந்த மாதிரி பேசினதாலதான் அவருக்கு அந்த 12% வாக்கு வரைக்கும் கொண்டு வந்து மக்கள் நிறுத்தினாங்க. இல்ல, அன்னைக்கு யாருமே இல்ல களத்துல. கமலஹாசன் இல்ல, நாம் தமிழர் கட்சி இல்ல, வேற எந்த பெரிய அரசியல் கட்சியுமே இல்லை. அப்ப இது கருதப்பட்டது வந்து விஜயகாந்த் அவர்கள் உறுதியாக ஆட்சியை பிடித்து விடுவார், ஒரு மிகப்பெரிய சக்தியாக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சவால் விடுற சக்தியாக வருவார் அப்படின்னு 2005 பேசப்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலை தனித்து போட்டிட்டு விஜயகாந்த் அவர்கள் போட்டிட்டாங்க. அப்ப விஜயகாந்த் கூட இருந்தவங்க எல்லாம் சாதாரண இல்ல. பன்ருட்டி ராமச்சந்திரன், நீங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அகஸ்டின், இப்படி பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்க, முன்னாள் எம்பிகளாக இருந்தவங்க, அது போக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக விஜயகாந்தோடு களத்தில் நின்று பணியாற்றிய ரசிகர்கள். அப்புறம் அவருக்குன்னு தனியா வந்து ஒரு செல்வாக்கு ஒன்று, தெலுங்கு சமூக மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு அவருக்கு இருந்துச்சு. அது வைகோ கிட்ட இருந்த செல்வாக்கை தட்டி பறிச்சிட்டாரு. யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் பறிச்சிட்டாரு. அப்ப இவ்வளவு பேக் போனோட வந்த விஜயகாந்த் அவர்கள் பேசப்பட்ட போது அவர் போய் சேஃப்டியா ஒரு தொகுதியில் நின்னாரு. எந்த தொகுதியில் நின்னாரு? ரிஷிவந்தியத்துல போய் நின்னாரு. அது என்னன்னா, அவங்க தெலுங்கு மொழி பேசுறவங்க அதிகமா இருக்கிற இடமாகவும், அவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிற மாமியார் வீடு அங்க இருக்கிறதாகவும், அதனால அந்த சேஃப்டியான இடத்துல போய் நின்று நம்ம ஜெயிச்சுக்கலான்றதுல அவங்க போய் நின்னாங்க. யார்? விஜயகாந்த் நின்னாங்க. மற்ற இடத்துக்கெல்லாம் பரப்புரை போனாரு. ஆனால் விஜயகாந்த் தான் ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சார். குட்டிக்கரன் அடிச்சு தலைகுப்பர நின்று ஒரே ஒரு ஆள் தான் ஜெயிச்சார். உன்னைய சினிமாவுக்கு கொண்டு வந்தவரே விஜயகாந்த் தான். உன்னைய கூட்டிட்டு வந்து அடையாளம் காமிச்சதே விஜயகாந்த் தான். அவருக்கு நிலைமையே என்னன்னு பாத்துக்குங்க. அப்போ நீ விஜய் வந்து பக்கத்துல புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, ஜானு ஆரோக்கியசாமி, அப்புறம் ரசிகர் மன்றத்தில் உள்ள தலைவங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு நீ ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொன்னா நாங்க எப்படி அதை பாக்குறது? நேரா கோட்டையில போய் உட்காந்துருவேன்னா எப்படி பாக்குறது? 93 திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆ பிளந்து
கிட்டத்தட்ட 13 மாவட்ட செயலாளர்களோடு வெளியில வந்து கட்சி தொடங்கினவர் வந்து வைகோ கட்சி தொடங்கும் போது அவர் இங்க நின்று சென்னைக்குள்ள நின்று கொடியசைச்சு பேரணியை தொடங்கி வைத்த பேரணி மாலை 6 மணிக்கு தொடங்கின பேரணி விடிய காலில் 6 மணி வரைக்கும் வந்துச்சு. இங்க தொடங்கின வண்டி செங்கல்பட்டு வரைக்கும் வண்டி நின்றுச்சு. அன்னைக்கு நின்ற வைகோவுக்கு 93ல நின்ன வைகோவினுடைய நிலைமை என்ன? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், அவ்வளவு பெரிய செல்வாக்கு. வைகோ பேசினார்னா அதிரும். அப்படியே தமிழ் பேசினாலும் சரி, உலக அரசியல் பேசினாலும் சரி, ஈழ அரசியல் பேசினாலும் சரி, கைதட்டுகள் அப்ப வைகோவோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வட மாவட்டங்கள்ல வந்து வீரியமிக்க போராட்டங்களை முன்னெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி அது நினைச்சிச்சுன்னா வட மாவட்டங்கள்ல பேருந்து ஓடாது, ட்ரெயின் ஓடாது, பஸ் ஓடாது, மரங்களை வெட்டி போட்டு இடஒதுக்கீட்டுக்காக பல உயிர் தியாகங்களை செய்து பல கலவரங்களையும் பல போராட்டங்களையும் முன்னெடுத்து வலிமை மிக்க கட்சியாக வட மாவட்டங்கள்ல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கூட தனித்து நின்றால் அவங்க ஒட்டுமொத்த வன்னியர் மக்களுமே ஓட்டு போட்டா கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிற வன்னியர்களுக்கான ஒரு கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அதோட நிலைமை அப்படி இருக்கு. எனக்கு வந்து அதான் எனக்குன்னா விஜய்க்கு எல்லா மக்கள் செல்வாக்கும் இருக்குது, அதனால நாங்கள் கோட்டைக்கு போயிடுவோம். அதான் எல்லா மக்களோட செல்வாக்கு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடும்போது ஒன்றை பார்ப்பான், விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்ப்பான். கருணாநிதிக்கு ஓட்டு ஏன் போடுறான், ஜெயலலிதாவுக்கு ஏன் ஓட்டு போடுறான், எடப்பாடிக்கு ஏன் ஓட்டு போடுறான், ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போடுறான்னா அவனுக்கு குறைந்தபட்சமாவது தெரியும். முதல்ல யார் முதலமைச்சராக வரணும்னு பார்ப்பான். அதற்கு பிறகு யார் இங்க சட்டமன்ற உறுப்பினராக நிக்கிறாருன்னு பார்ப்பான். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக நிக்கிறவன் யாருன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவான். இப்போ நீங்க விஜய் ரசிகர்கள் பார்த்தோம்ல, NDTV காரனை போட்டு அட்டுலியம் பண்ணது, இந்த மாதிரி 10 பேரை கூட்டிட்டு ஓட்டு கேட்க போனா மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு ஓட்டு போடுங்க, தலைவன் விஜய் வந்துட்டாரு, எங்க தலைவர் தான் முதலமைச்சர், ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவானா? சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ மக்கள்கிட்ட போய் நீங்க என்னவா இருக்கிறீங்க, எப்படி போய் அப்ரோச் பண்றீங்க, எதை பத்தி பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, என்ன கருத்தை முன் வைக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் ஓட்டு போடுவானே தவிர சும்மா சாதாரணமா விஜய்ன்ற முகத்தை பார்த்து ஓட்டு போடுறதா இருந்தா அப்படிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற வெறும் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நம்ம முடிவு எடுத்துடவே முடியாது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டா 1000 பேர் 2000 பேர் தான் திரட்டுவான். ஆனா 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். ஏன் போட்டான்? அவெல்லாம் யாரு? இந்த கருத்தை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டான். அப்போ சீமான் முன் வைக்கிற அரசியல் சரி, இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவைன்னு போட்டவன் தான் 36 லட்சம் பேரும். இப்ப நீங்க கமலஹாசன் அவர்கள் வரும்போது இல்ல அந்த மாதிரி ஓட்டு கமலஹாசன் வாங்கியிருக்கிறாரு, அதிமுக வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு. அதான் கமலஹாசன் வரும்போது அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே அதுக்கும் ஓட்டு போடுறாங்க. கமலஹாசன் வரும்போது மொத்த ஊடகமும் என்ன சொன்னாங்கன்னா மிகப்பெரிய ஆற்றலா வருவார் கமலஹாசன் சொன்னாரு. கமலஹாசன் வந்தப்ப சொன்னாரு, நான் எம்ஜிஆர் ஆட்சியவே அமைப்பேன்னு சொன்னார். எம்ஜிஆருடைய ஆட்சியவே நான் அமைப்பேன்னு சொன்னாரு. ஆனால் மக்கள் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன்னு சொல்லிட்டாருன்றக்கா ஓட்டு போட்டாங்களா கமலஹாசனுக்கு? விஜயை கூட இன்னும் நிறைய பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியாது, வயசான ஆளுகளுக்கெல்லாம் தெரியாது, இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தெரியலாம். ஆனா கமலஹாசன் 6 வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு 60 வயசு இருக்கிறவனுக்கும் 70 வயசு இருக்கிறவனுக்கும் எல்லா தரப்புலயும் தெரியும். ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ்ல டிவில தோன்றி பேசுறாரு, அவருக்கே ஓட்டு போடல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன கருத்து நீ வைக்கிறன்றத மக்கள் பார்ப்பான். சும்மாலாம் ஓட்டு போட்ட மாட்டான், காசு கொடுக்குறதுக்காக ஓட்டு போட்டுருமா. வெறுமனே இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, திமுக காசு கொடுக்குது அதனால ஓட்டு போடுறாங்க, அண்ணா திமுக காசு கொடுக்குது ஓட்டு போடுறாங்கல்ல. சரி தம்பி, கோட்டைக்கு போறாரா இல்லையா அதை சொல்லுங்க. கோட்டைக்கு இவர் செட்டு போட்டு தான் போகணும். கோட்டைக்கு இப்ப ஜனநாயகன் படத்துல ஏதாவது செட்டு போட்டு கோட்டையில உட்கார்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு பாத்துக்கிற வேண்டியதான். மற்றபடி இவர் எந்த கோட்டைக்கு போக முடியாது. அதிகபட்சம் போனா அவர் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா செங்கோட்டைக்கு போகலாம். எங்க நம்ம தென்காசி பாடல ஒரு செங்கோட்டை இருக்கு, அங்க வேணா போலாம். நல்லது தம்பி, மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 915022
1185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.